தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, பாஸ்கா என் கிழமைகளில் புதன்கிழமை திருப்பலியை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். உலகம் முழுமைக்கும் 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தலைவராக, அன்பின் அடையாளமாக, ஏழைகள் சார்பாக தன்னுடைய பணியிலே அவர்களோடு துணை நின்று உலக அமைதிக்காக குரல் கொடுத்த ஒரு அற்புதமான தலைவரை நாம் இழந்திருக்கிறோம், திருத்தந்தையை இழந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையை ஒரு மாற்று சிந்தனையோடு மிக சிறப்பாக முதல் லத்தீன் அமெரிக்க திருத்தந்தையாக வழிநடத்திய நம்முடைய திருத்தந்தை தன்னுடைய இறுதி காலகட்டம் வரை உலகத்தினுடைய அமைதிக்காக குரல் கொடுத்து சிறப்பாக ஆண்டவருடைய உயிர்ப்பின் வாரத்தில் தன் உயிரை ஆண்டவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆண்டவரின் இல்லம் சென்றடைந்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஒரு முடக்குவாதமுற்றவரை குணமாக்குவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லி ஒரு அரும் அடையாளத்தை அங்கு நிகழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய திருத்தந்தை அவருடைய வாழ்வே அருள் அடையாளமாக பலருக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. ஆகவே சிறப்பாக இந்த திருப்பலியிலே அவருடைய ஆத்ம இலைப்பாட்டிற்காக நாம் அனைவரும் இணைந்து அவரை ஒப்பு கொடுத்து அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த நாட்களிலே புதிய திருத்தந்தையை நாம் பெறப்போகிறோம். அந்த புதிய திருத்தந்தையும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அரணாக, கோட்டையாக, மிக சிறப்பான வழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் படி வழிநடத்த ஒரு அற்புதமான திருத்தந்தையை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
தந்தையினின்று உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவர் நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் நீயம் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஜெபிப்போமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீர். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 105. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி
வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 13 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவோ. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும்
வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் ஒரு சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் ஒரு சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிழிகளை, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை, மெசியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் ஒரு சில சிந்தனைகளோடு நாம் திருப்பலிக்குள்ளே கடந்து செல்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு யோவானும் பேதுருவும் எருசலேம் ஆலயத்திற்குள்ளே போகும்பொழுது அங்கே கால் ஊனமுற்ற ஒரு பிறவிலேயே கால் ஊனமுற்ற ஒருத்தர், அவர் அவங்கள பார்த்து பிச்சை கேட்குறார். அழகுவாயில் அந்த இடத்துல பிச்சை கேட்குறார். அப்போது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, உனக்கு கொடுக்கறதுக்கு பொண்ணோ பொருளோ எங்கள்கிட்ட கிடையாது, ஆனால் நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் எழுந்து நட அப்படின்னு சொல்ல அவர் எழுந்து நடக்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வியப்படைகிறார்கள். இங்கே ஒரு புதுமை அரும் அடையாளம் நடக்கிறது. இப்போ இதிலிருந்து நம்மளுடைய சிந்தனையை நம்ம தொடங்கலாம். அருமுடை இல்லத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபக்கூட்டத்திற்கு ஒரு நற்செய்தி ஊழியர் வெளியிலிருந்து வந்திருந்தாங்க. அப்போ வழக்கத்திற்கு மாறாக அன்று கட்டுக்கடங்காத கூட்டம், கிட்டத்தட்ட 3000 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நற்செய்தி ஊழியர் நிறைய அரும் அடையாளங்களை செய்கிறாரு, புதுமைகள் செய்கிறார், நிறைய சாட்சியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருள் அடையாளத்தை தேடிய ஒரு மிகப்பெரிய தேடல் மக்கள் கூட்டம் தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. திருச்சியில் அருங்குடை இல்லத்திற்கு வராதவர்கள் கூட அன்றைக்கி நிறையா பேர் வந்திருந்தாங்க. இப்போது இதை பார்க்கும் பொழுது இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவ ஜெபக்கூட்ட மேடைகளில் வந்துட்டு இது போல் காட்சிகள் நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கக்கூடியவங்க ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அது எள்ளி நகையாடுகிறார்கள். இதெல்லாம் நடக்குமா அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் முழுமையாக நடப்பது அத்தனையும் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் இதை கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள். இது எப்படி நடக்கும், ஒருவேளை அவங்க கூட்டத்துக்குள்ளே செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது மக்களை குறை சொல்வதற்காக கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 10 ஊழியர்கள், கடவுளுடைய ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் அத்தனை பேருமே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது கிடையாது. சில பேர் சுயநலத்தினால அது ஒரு பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டு அவங்க பொய்யா செய்கிற சில விஷயங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சில நற்செய்தி ஊழியர்களையும் இது பாதிக்கிறது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால் மக்கள் நினைப்பதில் எந்த தவறும் இருக்க முடியாது. ஆனால் நம்ம விவிலியத்தின் அடிப்படையில் இன்று சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அரும் அடையாளங்களை, புதுமைகளை நாம் செய்ய முடியுமா? ஏன்னா அன்றைக்கி சீடர்கள் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் சீடர்கள் நியமித்த திருத்தொண்டர்கள் செய்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் செய்கிறாங்க, அடுத்து திருத்தொண்டர்கள் செய்கிறாங்க.
அப்போ சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள் இயேசுவை போல அவர்கள் வந்து மக்களை குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். விவிலியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விண்ணுலகின் மீது மண்ணுலகின் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கிறார். அப்படிதானே? தந்தையிடமிருந்து அந்த அதிகாரத்தை பெற்ற இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை தனக்குள்ளே அவர் வைத்துக் கொள்ளவில்லை, அதை சீடர்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த உலகம் முழுமைக்கும் மக்கள் மீட்பு பெற வேண்டும், நற்செய்தி பரப்பப்பட வேண்டும், எல்லோரும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால் அவருடைய இந்த இலக்கு, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த இலக்கு, மக்களுடைய பாவங்களுக்காக மனிதனாக இந்த உலகத்திற்குள்ள வந்து நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு கடவுள் தன்னையே மனிதனாக அடிமையாக ஆக்கி கொண்டு அவர் தன் உயிரை கொடுத்து, அதே போல் கடவுள் தந்தையாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் சீடர்களுக்கு கொடுப்பதான் நம்ம விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த அதிகாரம் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து மத்தேயு நற்செய்தி 28:18 ரொம்ப அருமையாக நம்ம வாசிக்கிறோம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இந்த அதிகாரம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் நம்ம அருமையாக வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தும் அதை வழிந்து அவர் பற்றி கொள்ளாமல் அடிமை வடிவம் பூண்டு அவர் மனிதருக்கு ஒப்பானார். எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுள் இந்த மக்கள் மீது கொண்டிருந்த அன்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறாரு. அவரை தியாகம் செய்கிறார். அதற்கு அவர் வந்து ஒரு மாட்சிப்படுத்துகிறார். எல்லா அதிகாரத்தையும் அவர் கொடுத்து, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும். அந்த அதிகாரத்தை அவர் சீடர்களுக்கு கொடுக்கிறத நம்ம வந்து விவிலியத்தில் ரொம்ப அருமையாக நம்ம வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியில் 10வது அதிகாரத்தில் அவர் வந்து இரு சீடர்களாக அவர் வந்து வெளியில் வந்து மக்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அவர் அனுப்புகிறார். அப்போ அதிகாரத்தை கொடுத்து அனுப்புவதாக பார்க்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சீடர்கள் அழைக்கும் பொழுதே அவர் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மார்க் நற்செய்தி 3:14-15 தம்மோடு எதற்கு சீடர்களை அவர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னால், தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றி அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே திருப்பி வந்து இது மார்க் நற்செய்தியில், மத்தேயு நற்செய்தியில வாசிக்கிறோம். 10:1 வாசிக்கிறோம். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார், தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் வெளியில் போகிறாங்க, புதுமைகள் செய்கிறாங்க, சந்தோஷத்தோடு திரும்பி வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க. அதான் லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17 நம்ம வாசிக்கிறோம். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. இப்போ பாருங்க, இந்த புதுமைகள் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ சீடர்கள் அவர்களுடைய பெயர்களால் அல்ல, அவர்கள் கொண்டிருந்த அதிகாரத்தால் கிடையாது, மாறாக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அங்கு அவர்கள் புதுமைகளை செய்வதை பார்க்கிறோம். அதுதான் யோவானும் பேதுருவும் வந்து எருசலேம் ஆலயத்தில் செய்கிறாங்க. நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் சொல்கிறேன், நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அந்த அப்போஸ்தலர்கள் திருத்தொண்டர்களை நியமிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை அப்படியே கடத்துறாங்க. அதான் ஸ்தேவான். நம்ம வந்து திருத்துதர் பணிகளில் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் ரொம்ப அருமையாக வாசிக்கிறோம். ஸ்தேவான் அப்போ தான் நியமிக்கிறாங்க. 7 திருத்தொண்டர்களில் ஸ்தேவான் ஒரு திருத்தொண்டர். ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களை அரும் அடையாளங்களை செய்து வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்த அவர்கள் புதுமைகளை செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அரும் அடையாளங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த அரும் அடையாளங்களை கண்டிப்பாக செய்ய முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் எப்பொழுது நீங்களும் நானும் அந்த அரும் அடையாளங்களை செய்ய முடியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் இந்த புதுமைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், அதுதான் நம்ம வந்து மார்க் நற்செய்தி 16-17 வாசிக்கிறோம். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் உடல் நலமுற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமாவார்கள் அப்படின்னு சொல்லி. ஆக நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருத்தரும், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய பெயரால் திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த அந்த கடுகளவு விசுவாசம் இருக்குமே ஆனால், மழையை பெயர்ந்து போ என்று சொன்னால் போகும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த கடுகளவு விசுவாசம் நம்மிடையே இருக்குமே ஆனால் கண்டிப்பாக உங்களாலையும் புதுமைகளை செய்ய முடியும், என்னாலையும் புதுமைகளை செய்ய முடியும். ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி.
இன்றைக்கி அதிசயங்கள் செய்கிறோம், புதுமைகள் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண வரல. அதை வந்து நம்ம வந்து ஆராய்ந்து அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நாம் வந்து இப்போது பேசுகிறதுக்கு இல்லை. ஆனால் கடவுள் அருமடையாளங்களை நிகழ்த்துவதற்கான எல்லா அதிகாரத்தையும் சக்தியும் ஆற்றலையும் வல்லமையும் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற விசுவாசிக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மளால் செய்ய முடியலை. அப்போ நாம் விசுவாசத்தை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க முடியும்? நான் வந்து தவறாமல் கோயிலுக்கு வருகிறேன், நான் ஜெபமாலை சொல்லுகிறேன், திருவிழாக்களில் நான் வந்து தவறாமல் கலந்து கொள்கிறேன், எல்லா பக்தி முயற்சிகளிலையும் நான் கலந்து கொள்கிறேன், எனக்கு அந்த கடுகளவு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. நம்ம யாக்கோப்பு சொல்கிறது போல் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நம்முடைய விசுவாசம் நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கி நிறையா பேர் வந்து நம்ம பேச்சில் நம்ம வந்து ஈஸியாக பேசிட்டு போயிடுறேன், என்னையும் உட்பட. இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றுகிற அருத்தந்தைகள் மட்டும் கிடையாது, இன்றைக்கி நிறைய ஊழியர்கள், நற்செய்தி ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விவிலியத்தை எடுத்து அதில் பக்கம் பக்கமாக பேசக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் இறங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அவர்களுடைய செயல்பாட்டில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அது வந்து அதற்கு மாறாக இருக்குது. நான் வந்து ஒரு பங்கில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து நன்மை கொடுக்க, திருப்பலி முடிந்து நன்மை கொடுக்க போகிறேன். அப்போ அவர் எப்போதுமே ரெகுலராக அவர் வந்து திருப்பலிக்கு வருவார், முழங்கால் படிக்கிட்டு தான் நன்மை வாங்குவார். ரொம்ப பயபக்தி அவருடைய ஃபேஸில் இருக்கும், நன்மை வாங்குவார். அப்போ ஒரு நாள் வந்துட்டு திருப்பலி முடிந்த பிறகு அவர் போன அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு அழுதுட்டு உங்கள்ட்ட பேசணும் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. என்னுடைய சகோதரர் வந்துட்டு சொத்துக்காக என்னை பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறாரு, இல்லாத விஷயங்கள்லாம் செய்கிறாரு, என்னுடைய குடும்பத்தை வந்து நிறைய சோதனைக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு எதிராக நிறைய செயலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அப்படின்னு சொல்லுவோம். யாருண்ணே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியுமா யாருண்ணே? தினந்தோறும் திருப்பலிக்கு வந்து உங்கள்ட்ட முழங்கால் படிக்கிட்டு நன்மை வாங்குறாருல அவர் தான் அப்படின்னு சொன்னார். அப்போது நம்முடைய வார்த்தை ஒரு மாதிரி இருக்குது, வாழ்வு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா அருத்தந்தைகளை உட்பட நான் சொல்கிறேன், எல்லாருமே என்னை உட்பட நிறைய நேரங்களில் நம்ம செயல்பாடுகள் அதை செய்ய தவறி விடுகிறோம், அடுத்தவர்களுக்கு போதிப்பது நமக்கு எளிதாக இருந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையை வாழ்வாக்கி சென்றவர். அதுதான் ரொம்ப இன்றைக்கி எம்மாவுஸ் சீடர்கள் வந்து இயேசுன்னு தெரியாமல் கூட இயேசுகிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இயேசு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகின்றோம், அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக இருந்தார். சொல்லிலும் செயலிலும் அவர் வெறும் வார்த்தை அல்ல, வாழ்ந்து சென்றிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் அவருடைய வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகளில் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது சீடர்களுடைய வாழ்வில் இருந்தது, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்வில் இருந்தது, புனிதர்களுடைய வாழ்வில் இருந்தது. அதனால தான் இன்றும் புனிதர்கள் வழியாக நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியும் புதுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் ஒருவேளை இது மாதிரி ஜெபக்கூட்ட மேடைகள் நடக்காமல் இருக்கலாம், அதுபோல் நாம் வந்து அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்னும் புதுமைகள் நடந்து, ஏன்னா நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் திருத்தந்தி அங்கீகரிக்கணும் ஒரு புதுமையை. ஒருத்தருடைய புனிதத்தை நம்ம வேண்டிக்கிட்டு அது வந்து நடக்கும் பொழுது புனிதருடைய பட்டத்திற்காக அது மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் அது ஒரு க்ரைட்டீரியா, அவங்களுக்கு புதுமை, அவங்களுடைய பேரால் வேண்டிக்கிட்டு புதுமை நடக்கணும். இன்னும் நடந்துகிட்டு இருக்கே, புனிதர்கள் ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, நம்ம எவ்வளோ புனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோமே, ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் செயலில் இருந்தது. இன்னொன்று நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் நம்ம விழிப்பியர்கள் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கடவுள் நிலையிலிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை வலிந்து பற்றி கொள்ளாமல் அடிமை நிலையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு தந்தையாம் கடவுள் அவருடைய பெயரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போது மிக முக்கியமாக நம்முடைய செயலில் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு நம்பிக்கையாளன், இயேசு கிறிஸ்து அந்த உணவில் எப்படி தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி, நீ ஆசிரியர் போதகர்னு சொல்கிற, என்னை ஆண்டவன் சொல்கிற, நான் இதை செய்கிறேன் அப்படின்னா நீனும் செய்யும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அது அவங்க அப்போ புரிஞ்சுக்கல, அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு புரிந்து கொண்டதினால்தான் அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு செயலில் காட்டுகிறார்கள். அந்த தாழ்ச்சி நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த விசுவாசம் செயலில் இல்லை அப்படின்னு சொன்னால், அது கண்டிப்பாக நம்மளால் அந்த புதுமைகளை அருமடையாளங்களை செய்ய முடியாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப அருமையாக யோவான் நற்செய்தி
14வது அதிகாரம் 13ல், நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன். கண்டிப்பாக செய்வேன். நீ என் பெயரை கேட்குற எல்லாத்தையும் உனக்கு நான் செய்வேன். ஆனால் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். அப்போது இயேசுவின் பெயரால் புதுமைகளை அரும் அடையாளங்களை நம்ம செய்ய முடியும். அதற்கு மிக முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு மீது அன்பு கொள்ள வேண்டும். அந்த அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும்? அவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இப்போது நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறேன், வாழ்வு இருக்கிறது, பாவம் செய்கிறேன் அப்படின்னா என்னால் அரும் அடையாளங்களை செய்ய முடியாது. அதனால தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக நீங்கள் பார்க்குறோம். சாதாரண மனிதர்கள், பலவீனமானவர்கள் நாம் வந்து பாவங்கள் உட்பட்டு இருக்கிறோம். வாழ்க்கை முறை அது மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதனால தான் அவங்களுடைய அந்த நடிப்பு வெளிப்பட்டு போயிடுகிறது. அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மேடையில் வந்து நான் புதுமை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் போலியான இறைவாக்கினர்களாக வெளிப்படுவதை பார்க்கிறோம். அதனால தான் மக்கள் அவர்கள் மீது இது போன்று செய்யக்கூடியவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நாம் இன்னும் புற அரும் அடையாளங்களை வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்திலேயே அரும் அடையாளங்களை மட்டும் நம்பி வந்த அந்த மக்களை வந்து அவர் கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மார்க் நற்செய்தியில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொடக்கத்தில் நீங்கள் முதல் 8 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய புதுமைகளை செய்வார். அதுக்கப்புறம் இந்த மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள்ட்ட அவர் கேட்குறார். அப்போது அவங்க பகிர்றதுலேருந்து அவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாரு. இந்த மக்கள் வயிறார உண்டதால் மட்டும், புதுமைகளை கண்டதால் மட்டும் நம்மை தேடி வருகிறார்கள். இது நோக்கம் அல்ல, இது நோக்கம் அல்ல. நீங்கள் முதல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா புதுமைகள் இருக்கு. அதுக்கப்புறம் தாபோர் மலை அனுபவம், மேலே ஏறி இறங்குறவர் என்ன சொல்லுவார்? நான் சிலுவையிலே அறையுண்டு மரித்து உயிர் தெள்ள வேண்டும் என்று சொல்லி தம் சாவை அறிவிப்பதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் 8வது அதிகாரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த புதுமையும் அங்கே நடக்காது. அப்போ இது நோக்கம் அல்ல, இது வந்து ஒரு நம்பிக்கை வரணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சில அடையாளங்கள். ஆனால் அது எங்கே முடியணும் அப்படின்னு சொன்னால், என் வார்த்தையை அந்த மக்களுடைய உள்ளத்திற்குள் கொண்டு சென்று பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிற அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம். இதைத்தான் சீடர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் புதுமைகள் செய்கிறாங்க. இன்றைய வாசத்தில் நம்ம வாசித்தது போல் நீங்கள் இந்த புதுமைகள் திருத்துதர் பணிகளில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் தூய பவுலுடைய கடிதங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இருக்காது. எப்படி இயேசு கிறிஸ்து அந்த முதல் பகுதியில் புதுமைகள் செய்கிறார், அவருடைய நோக்கத்தை மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள், அதுக்காக நம்ம வல்ல அப்படிங்கிறத அவர் மாற்றிக்கொண்டாரோ, அதே போல் சீடர்கள் தொடக்கத்தில் புதுமைகள் செய்கிறாங்க. தொடக்கத்தில் கிறிஸ்தவ சமயம் நிறையா ஊர்களுக்கு பரவும் பொழுது அப்போஸ்தலர்கள் புதுமை செய்ததை நம்ம திருத்துதர் பணிகளில் பார்க்கிறோம். திருத்துதர் பணி 14:8 பவுல் நிஸ்திரியாவில் வந்து கால் ஊனமுற்ற ஒருத்தரை பார்த்து என்ன பண்ணுறாரு? குணமளிக்கிறார். அதே போல் பிலிப்பு வந்து சமாரியாவில் 8:4 திருத்துதர் பணியில் ஒரு புதுமை செய்வதை நாம் பார்க்கிறோம். சேவான் புதுமை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். பேதுரு வந்து புதுமை செய்கிறார். இப்படியாக திருத்துதர்கள் புதுமை செய்கிறார்கள். அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க இவர்கள் அந்த புதுமைகளுக்காக பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் திருத்துதர் பணி 5வது அதிகாரத்தில் 12லேருந்து வாசிங்க அப்படின்னு சொன்னால், பேதுரு புதுமை செஞ்ச உடனேயே எப்படி இயேசுவை பார்த்தார்களோ அதே போல் பேதுருவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நடந்து வந்து அவருடைய நிழலில் பட்டால் கூட நம்ம குணமடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவரை பின்பற்றக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நம்ம திருத்துதர் பணி 5:12 வாசிக்கிறோம். அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது நம்மளுடைய நோக்கம் அல்ல. இயேசுவை போல் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நாம் நம் உயிரை கொடுத்து இந்த உலகம் முழுமைக்கும் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டுமானது இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கு தங்களையே அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம். அப்போ புதுமை அப்படிங்கிறது நாம் இந்த வெறும் வெளிப்புற அரும் அடையாளங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்கள் வந்து ஒருத்தர் மேடையில் இந்த ஜப மேடைகளில் வந்து உனக்கு குணமாயிடுச்சு, எழுந்து நட, உனக்கு காது சரியாயிடுச்சு, கண்ணு சரியாயிடுச்சு, உனக்கு கேன்சர் சரியாயிடுச்சு. தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன புதுமைகள், பெரிய பெரிய புதுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் அதை உணராமல் இருக்கிறோம். எப்படி அந்த எம்மாவுஸ் சீடர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தனவோ அதே போல் நான் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு முறை வந்து பேருந்தில் ஓடி போய் ஏற முயற்சிக்கும் பொழுது தவறி கீழே விட தெரிஞ்சேன். இப்போ கண்டக்டர் உடனே பிடிச்சி தூக்குனார். ஒரு சாதாரண நிகழ்வு, டக்குன்னு அங்கே அது கடந்து போய்விட்டோம். ஆனால் அன்னைக்கு அவர் பிடிக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு சொன்னால் கீழே விழுந்து நான் சக்கரங்களுக்கு இடையில் மாட்டி உயிரிழந்திருப்பேன். அது மிகப்பெரிய புதுமை அல்லவா? இப்படி ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம வாழ்க்கையில் புதுமைகளை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் நாம் அதையெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏதாவது அங்கே வந்து ரத்தம் வடியுது, இங்கே எண்ணெய் வடியுது, இங்கே வந்து கண்ணீர் வடியுது, இங்கே வந்து தலையில் அது தெரியுது இது தெரியுது அப்படின்னு சொன்னே நம்ம ஓடி போகிறோமே. அது அப்படிப்பட்ட
எண்ணங்களோடு நாம் வாழ்கிறோம், புற அடையாளங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் தினந்தோறும் நடக்கிற திருப்பலி நடக்கிற ஒரு மிகப்பெரிய புதுமை இருக்குது பார்த்தீங்களா? சாதாரண அப்பமும் இந்த திராட்சை ரசம் ஆண்டவருடைய உடலாகவும் ரத்தமும் மாறுகிற அந்த புதுமையை அவமதிப்பதாக இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன அது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம் தான். ஆனால் நம்ம சின்ன விஷயமா கடந்து போகிறோம். ஆண்டவருடைய கருசனையும் அவருடைய அரவணைப்பும் அவருடைய அந்த ஆசிரும் அருளையும் நாம் உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் கடந்து கொண்டு இருக்கிறோம் இந்த புதுமைகள் எல்லாம். ஆக புதுமை அப்படிங்கிறது இது மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்வே புதுமையாக மாற வேண்டும். நாம் கொண்டிருக்கக்கூடிய அதிகப்படியான ஆழமான விசுவாசத்தினால் அது செயல்களில் வெளிப்படும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்கிறது போல, என் மீது உண்மையாக அன்பு கொண்டிருப்பவர்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். நம்ம ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடித்து நாம் வாழும் பொழுது அதுவே மிகப்பெரிய புதுமையாக மாறுகிறது. அப்படிதான் இன்று நாம் இழந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருத்தந்தையை இழந்திருக்கிறோமே, அவருடைய வாழ்வே மிகப்பெரிய புதுமையாக இருந்தது, அரும் அடையாளமாக இருந்தது. ஆக ஒரு கிறிஸ்தவனுக்கு அதுதான் மிகப்பெரிய முன்மாதிரி. ஆக நீங்கள் இதுபோல புற அடையாளங்களுக்காக ஓடி செல்லாமல் உண்மையான அரும் அடையாளம் என்ன என்பதை உணர்ந்து அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களாலேயும் புதுமைகள் செய்ய முடியும், உங்களாலேயும் மற்றவர்களை குணமாக்க முடியும், உங்களாலேயும் மற்றவர்களுக்கு ஆசிரியை கொடுக்க முடியும். இது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நோக்கம். அவர் அந்த அதிகாரத்தை எல்லோருக்குமே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து அவர் மீது வைத்திருக்கிற அன்பை, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அதை நம்முடைய செயலில் காட்டும் பொழுது நீங்களும் நானும் புதுமைகள் செய்ய முடியும், அரும் அடையாளங்கள் செய்ய முடியும் என்கிற அந்த சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் பழி பொருட்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்றும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பிறந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் அன்பு திரு தந்தை பிரான்சிஸ் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ள எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் உட்களும் திருவுடலும் திருத்தமும் திருப்பிக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தனை மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமருந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் திருரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றளவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம், கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறன. நற்செய்தியிலே வாசித்து கேட்டது போல எம்மாவுஸ் சீடர்கள் எப்படி கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததோ அதுபோல நாம் வெளிப்புற அடையாளங்களுக்காக நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாத நம் ஆண்டவர், நம் மீட்பர், நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தாய் போல, நம்முடைய தந்தை போல. நாம் எந்த அளவுக்கு அவரை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நம்மை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். இதோ இந்த நேரத்தில் இந்த பாடலின் வழியாக அந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நம்முடைய தேவைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போமா? தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா,
வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. ஆம் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் போதும் நம் வாழ்வுக்கு. அவர் நம்மை எந்நாளும் அறிந்தவராக, நம்மை புரிந்தவராக, நம்மை கோட்டையாக அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். மழை போல நமக்கு துன்பங்கள் வந்தாலும் அது பனி போல கரையை செய்யக்கூடிய ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் உள்ளம் கிளங்க வேண்டும், அழ வேண்டும்? இதோ அந்த ஆண்டவர் நம்மை எந்நாளும் அரவணைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் உருகிடச் செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. சுவே 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 சுவே. வாழ்விலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை படைத்து பாதுகாத்து வழி நடத்தி வரக்கூடிய எங்கள் அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து நாங்கள் எதிலே எல்லாவற்றிலும் எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். இதோ கண்மணி போல எங்களை காத்து வருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், அவரை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறன. இதோ எங்களோடு பயணிக்கிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய என் ஆண்டவரை நான் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். புற அடையாளங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அன்பாண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களுடைய செவிகளை திறந்தருளும், என்னுடைய உள்ளத்தை திறந்தருளும். கடவுளே, என் அன்பு தெய்வத்தை, என் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய கோட்டையாக அரணாக என்னை காத்து வருகிற என் மீட்பர் இயேசுவை கண்டுகொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுத்தருளும் தந்தையே. நான் புரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு வருகிற துன்பத்திலிருந்து நான் மீட்பு பெறுகிறேன், விடுதலை பெறுகிறேன். இதோ பல்வேறு துன்பங்களோடு இல்லத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீ பாரும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வில புதுமைகள் நடந்திராதா என்கிற ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை இதோ எங்களுக்கு குணமளிப்பதாக, எங்களுக்கு எல்லாவித அருளையும் ஆசிரியம் கொண்டு வரக்கூடிய
அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்று ஆழமாக புரிந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள இதோ பல்வேறு துன்பங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களிலுமே உம்முடைய திருக்கரங்களால் அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தை முழுமையாக கொடுத்து இதோ இந்த நேரம் இந்த நொடிப்பொழுதல அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அவர்களுடைய வாழ்விலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தும் ஐயா. இதோ அதற்காக இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு எல்லாவித அருளையும் ஆற்றலையும் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் அருளடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புது படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.